வாழ்றது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதை விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை. ஒவ்வொருத்தருடைய வாழ்றது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதை விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை. ஒவ்வொருத்தருடைய எவ்வளவு நீங்க சம்பாதிக்கிறீங்க, கோடிக்கணக்கில் வீடு கட்டி வச்சிருக்கீங்களா, கோடிக்கணக்கில் கார் வாங்குறீங்களான்றல மென்டலா எவ்வளவு தூரம் நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் நீங்க கான்பிடண்டா இருக்கீங்க, அவ்வளவுதான். அதுதான் லைஃபோட ரொம்ப ரொம்ப சின்ன ஏரியா. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முழுசா என்ஜாய் பண்ணுங்க. உங்க என்ஜாய்மெண்ட்ல வேற யாருக்கும் தொந்தரவு இல்லாம பாத்துங்க. இதுதான் அறம், இதுதான் நெறி, இதுதான் ஒழுக்கம்.